அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நாம் சிஎஸ்எஸ் டிஸ்பிளேயை பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் டிஸ்பிளேயோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே அதோட வேல்யூ. டிஸ்பிளேயோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்லைன், பிளாக், அப்புறம் இன்லைன் பிளாக், நன். இது 4 தான் ஃப்ரீக்வெண்ட்டாக நாம் யூஸ் பண்ணுறது. இது போக ஃப்ளெக்ஸு, இன்லைன் ஃப்ளெக்ஸு, கிரிட்டு, இன்லைன் கிரிட்டு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு. இது ஃபியூச்சர் வீடியோவில் நான் டீட்டெயிலாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃப்ளெக்ஸ்னா என்ன, கிரிட்னா என்னன்னு ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டேபிளில் இன்லைன் டேபிள், அப்புறம் லாஸ்ட்டாக லிஸ்ட்டு ஐட்டம். இந்த 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் சினாரியோவில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேராகிராஃபில் இருக்குது. இந்த பேராகிராஃபில் டிஃபால்ட்டாக இதோட டிஸ்பிளேயோட வேல்யூ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிளாக் தான் இருக்கும். பேராகிராஃப் ஃபோட்டோனே பார்த்தீங்கன்னா பிளாக் லெவலில் இது டிஸ்பிளே ஆகுது. இப்போது ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்லைன். இங்கே ஸ்டைல் போடுமா, இல்லை கிளாஸ் போட்டோம். இன்லைன் ஓகே. இதோட டிஸ்பிளே நம்ம இன்லைன் கொடுக்கும். இன்லைன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது பிளாக் லெவல்லேருந்து இன்லைன் லெவலுக்கு மாறிடுச்சு. இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வித்து ஆட் பண்ணேன். வித்து ஒரு 500 பிக்சல் கொடுக்குறேன், எதுவுமே ஆகலை. திருப்பி ஹைட்டு கொடுக்குறேன், ஒரு 300 பிக்சல் கொடுக்குறேன். நீங்கள் 1300 கொடுத்தாலும் இங்கே ஹைட் அண்ட் வித்து இன்லைன் ப்ராப்பர்ட்டியில் அப்ளை ஆகாது. அடுத்தது பிளாக். இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிளாக்ல வந்துருச்சு. கிளாஸ் பிளாக் போடுறேன். சிஎஸ்ல டிஸ்பிளே பிளாக். இங்கே பிளாக்ல வித்து ஒரு 300 பிக்சல், ஹைட் ஒரு 200 பிக்சல் கொடுத்தா ஹைட் அண்ட் வித் பிளாக் லெவலில் அப்ளை ஆகும். இங்கே இன்லைனுக்கும் பிளாக்கும் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, 2 டிஃப்ரென்ஸ் தான். ஒன்று, பிளாக் பிளாக் லெவலில் எடுத்துக்கணும், இன்லைன் இன்லைன் லெவலில் எடுத்துக்கணும். இன்லைனில் ஹைட் அண்ட் வித் ஒர்க் ஆகாது, பிளாக்ல ஹைட் அண்ட் வித் ஒர்க் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா, மூணாவது சொல்லிட்டு S3 கொடுக்குறேன். இன்லைன் பிளாக். இதில் இந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் லெவலில் இருக்குது. இந்த பிளாக்குள்ளே நம்ம இன்லைன் எலமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். நான் இந்த வேர்டுக்கு கொடுக்குறேன், ஒரு ஸ்பேன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இன்லைன் லெவலுக்கு நாம் ஹைட் அண்ட் வித் கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேன் கொடுக்குறேன். ஸ்பேன் பேக்ரவுண்ட் கலர் போட்டோம். பேக்ரவுண்ட் கலர் ஒரு ப்ரௌனு வந்துருச்சா. இப்போ வித் ஆட் பண்ணுறேன், 200 பிக்சல்.
ரொம்ப அதிகமாக இருக்கா? சரி, இதே ஒன்றும் வரல, ஒர்க் ஆகலை. இப்போ ஹைட் ஆட் பண்ணுறேன். ஹைட் வந்து ஒரு 70 பிக்சல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்குது. டிஃபால்ட்னா அதாவது பிளாக்ல இருக்குது. இப்போது இந்த இன்லைனுக்கு வந்து நான் வந்து ஹைட் அண்ட் வித் கொடுத்தா அது வந்து அப்ளை ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்லைன் பிளாக் கொடுப்பேன். பாருங்கள், ஹைட் அண்ட் வித் வந்து பிளாக்குக்குள்ளே இன்லைன் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஹைட் அண்ட் வித் அடிஷ்னலாக வந்து என்ன கொடுக்கலாம், பார்டர் கொடுக்குறேன். பார்டர் ஒரு 2 பிக்சல் சாலிட் பிளாக். டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கொடுப்போம். ஒயிட் வித் அதிகமாக இருக்கா, வித்து ஒரு 100. ஓகே, ஹைட்டு ஒரு 40. பேடிங் போட்டால் கூட அப்ளை ஆகும். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல். இது இன்லைன் பிளாக். அடுத்தது நன். இதுக்கு இதை காப்பி பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து நம்ம நன் கொடுத்துருவோம். இது என்ன பண்ணோம், டிஸ்பிளே நன் will remove the element. Okay, இங்கே display none. கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் வந்து ரிமூவ் ஆகிருச்சு. 4வது ஃப்ளெக்ஸ். இது வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ள ஒரு எலமெண்ட்டை வந்து பிளாக் லெவலில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், U1 போட்டேன்னா UL. இங்கே கிளாஸு ஃப்ளெக்ஸு. ஓகே, கீபோர்டு எரர் இருக்கு. எல்ஐயில் வந்து ஹோமு, about, gallery, blocks, contact. இப்போ இதுக்கு CSS நம்ம கொடுப்போம். ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக லைன் ஆயிடுச்சு. இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வழக்கம் போல் ப்ரௌனு. பேடிங் ஒரு 0 கொடுத்தாச்சா. இப்போ எல்லைக்கு வந்து அதோட பேக்ரவுண்ட் வந்து ஸ்கை ப்ளூ. பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக். அப்புறம் இதுக்கு பேடிங் வந்து ஒரு 12 பிக்சல். மார்ஜின் வந்து ஒரு 8 பிக்சல். லிஸ்ட் ஸ்டைல் வந்து நன் கொடுத்தா இந்த லிஸ்டோட டாட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸோட கண்டெய்னர் அது வந்து இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ப்ரௌன் கலர். இதுக்குள்ளே வந்து எலமெண்ட்டை வந்து பிளாக் லெவலில் டிஸ்பிளே ஆகிறது தான் ஃப்ளெக்ஸு. இதே இது இன்லைன் ஃப்ளெக்ஸ் வந்து இன்லைன் லெவலில் வரும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோ, அப்படியே கீழே போடு.
இன்லைன் ஃப்ளெக்ஸ். இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை இன்லைன் ஃப்ளெக்ஸாக மாற்றுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டெய்னர் வந்து பிளாக் லெவல்லேருந்து இன்லைன் லெவலாக மாறிடுச்சு. இந்த ஃப்ளெக்ஸ் வந்து மெயினாக வந்து வெப்சைட்டில் வந்து நேவிகேஷன் பாரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வெப்சைட் வந்து காட்டுறேன். என்னோடய வெப்சைட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் பாரை வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷனில் வந்து ஃப்ளெக்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து இந்த ஃபுல் நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து இது ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு எலமெண்ட்டு, 3 எலமெண்ட்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கேன். லோகோ வந்து டிஸ்பிளே பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, சென்டராக வருதுல, இது வந்து எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளெக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த சோசியல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ளெக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளெக்ஸை எடுத்து விட்டால் போயிடும். ஃப்ளெக்ஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அடுத்தது கிரிட். கிளாஸ் கிரிட். ஆர்டிகல் 1. இப்போ கிரிட்டுக்கு நம்ம ஸ்டைல் கொடுப்போம். கிரிட்டு டிஸ்பிளே கிரிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹரிசாண்டல் அலைன் ஆன மாதிரி இது வெர்டிக்கலாக அலைன் ஆயிடுச்சு. அதாவது அங்கே வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து கிரிட்டு கண்டெய்னருக்குள்ள எலமெண்ட் வந்து பிளாக் லெவலில் டிஸ்பிளே ஆகிறது கிரிட்டு. இன்லைன் லெவலில் வர்றது வந்து இன்லைனு கிரிட்டு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். பேக்ரவுண்ட் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு கலர் யூஸ் பண்ணுவோம். லைட் ப்ரௌனு. பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் ஆர்டிக்கலுக்கு கொடுக்கும். ஆர்டிக்கல் ஸ்பேன். இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுலேயே லைட் கலர் கொடுப்போம். டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். மார்ஜின் வந்து ஒரு 1 பிக்சல், 5 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட்டோட கண்டெய்னர், இந்த லைட் ப்ரௌன் வந்து கிரிட் கண்டெய்னர், அதுக்குள்ள பிளாக் லெவலில் வர்றது தான் கிரிட்டு. இன்லைன் கிரிட்னா கண்டெய்னர் வந்து இன்லைன் லெவலில் இருக்கும். இன்லைன் கிரிட். பார்த்தீங்கன்னா
கண்டெய்னர் வந்து பிளாக் லெவலில் இருந்து இன்லைன் லெவலுக்கு மாறிடுச்சு. இதுக்கு வந்து என்னோடய வெப்சைட்டில் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ப்ராடக்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து ஃப்ளெக்ஸில் போட்டிருக்கேன். உள்ளே வர இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து நான் கிரிட்டில் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இதை டிஸ்பிளே ஃப்ளெக்ஸில் வந்து போட்டிருக்கேன் இந்த பட்டன்ஸ் ஃபுல்லாகவே. கீழே வந்து இந்த ப்ராடக்டோட லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டில் போட்டிருக்கேன். இப்போ கிரிட்டை எடுத்து விட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஃப்ளெக்ஸை எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, கிரிட்டு வந்து வெர்டிக்கலாக தான் வருமானா அப்படிலாம் கிடையாது. இதை பாக்ஸ் மாதிரி நிறையா வந்து மல்டிபிள் பாக்ஸஸ் வந்து கொண்டு வரலாம். அதுக்கு வந்து நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரிட்டை வந்து ஃப்யூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீட்டெயிலாக பண்ணுறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் ஆட் பண்ணுறேன். கிரிட் டெம்ப்ளேட் காலம் ரிப்பீட் 3, next 50 pixel, 1 F4. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிட்டு அலைன் ஆகிருக்கும். இது மேக்ஸிமம் வந்து கிரிட்டையும் ஃப்ளெக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் லெவலில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது டேபிள். டேபிள்லேயும் அதே மாதிரி தான் டேபிள், இன்லைன் டேபிள். இது வந்து எலமெண்ட் வந்து டேபிள் மாதிரி பிஹேவ் ஆகும். அதோட எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேபிள் நான் வந்து போடுறேன். டேபிள் போடல, டிவ் போடுறேன். டிவ்வை வந்து டிஸ்பிளே போட்டு நம்ம டேபிளாக மாற்றுறோம். கிளாஸ் டேபிள் கிளாஸ் டேபிள் ரோ, ரோக்குள்ள செல்லு கிளாஸ் டேபிள் செல். ரோ ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்கு. வந்து ரோ 1 செல் 1 செல் 2 2 செல் போடுவோம். இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ரோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரோ 2, இது ரோ 2, இது ரோ 3, இது ரோ 3. ஒரு டேபிளில் வந்து 3 ரோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு ரோலையும் வந்து 2 செல் வந்து வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாக டிவில் போட்டோம்னா இப்போ டிஸ்பிளே டேபிள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டிவ் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு சிஎஸ்எஸ் இங்கே எழுதுவோமா? டேபிள் டிஸ்பிளே டேபிள் எதுவும் ஆகலையா? கலர் கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் இந்த லைட் கலர் எடுத்துக்குவோம். பேடிங் ஒரு 20 பிக்சல். இப்போ டேபிளோட ரோ, டேபிள் ரோ, இதுக்கு டிஸ்பிளே. இது வந்து டேபிள் ப்ராப்பர்ட்டியோட சப் ப்ராப்பர்ட்டிஸ். டேபிள் ரோ. இப்போ டேபிள் செல், டிஸ்பிளே டேபிள் செல் இருச்சா? இப்போ நம்ம பேடிங் கொடுக்குறோம். ஒரு 10 பிக்சல் பெருசாயிடுச்சா? இப்போ பார்டர் கொடுத்து டேபிளில் சுற்றி கட்டம் போட்டுருவோம். 1 பிக்சல் சாலிட் பிளாக். இப்போ பார்த்தீங்கன்னா இது டேபிள் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகுது.
இது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டு. இதே இது வந்து இன்லைன் டேபிள் வந்து இன்லைன் லெவலில் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே போடுமா, அப்படியே கால் பண்ணும். இன்லைன் டேபிள் இங்கே சேஸை மட்டும் நாம் மாற்றுறோம். டேபிள் இங்கே பிடிச்சிருந்தார், இங்கே விடும். இன்லைன் டேபிள் display inline table. அப்புறம் வேற என்ன வேணும், கலரு பேடிங். நீ அப்படியே கம்பெனியில் போடுறோம். என்னாச்சு, ஏன் வர மாட்டேங்குது? கிளாஸ் தப்பாக போட்டிருக்கோமா? எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. இது வந்து பிளாக் லெவலு, இது வந்து இன்லைன் லெவலு. இது பிளாக் லெவல் சொல்கிறேன், இது இன்லைன் லெவல் சொல்கிறேன். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? இதை வந்து மற்ற எலமெண்ட்டோட யூஸ் பண்ணும்போது தான் இதோட டிஸ்பிளே வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போது ஒரு இன்லைன் எலமெண்ட் வந்து மேலேயும் கீழேயும் ரெண்டு இடத்துலையும் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். என்ன போகிறேன், ஸ்மால் டைப் கொடுக்குறேன். இதில் லோரம் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அதே மாதிரி இன்லைன் டேபிளுக்கும் மேலேயும் கீழேயும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் லெவலில் இன்லைன் எலிமெண்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இன்லைன் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டராக வருது. இங்கே டெக்ஸ்ட்டை கம்மி பண்ணி காட்டுறேன், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இவ்வளோ போதும். இதையும் கம்மி பண்ணிடும். இதுக்கு ஏதாவது கிளாஸ் கொடுப்போமா? CSS ஸ்மால்க்கு வந்து border 2 pixel solid black. color white, background color chocolate. அதுக்கப்புறம் பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல். அப்போ கச்சமச்சான் இருக்கு, பெருசாகி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த டேபிள் வந்து பிளாக் லெவலில் இருக்குது, இது வந்து இன்லைன் லெவலில் இருக்குது. நம்ம பார்க்குறதுல கடைசி, ஆனால் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இதை விட இன்னும் நிறைய ஐட்டங்கள்ஸ் இருக்குது. முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது லிஸ்ட் ஐட்டம் இது என்னென்னா, எலமெண்ட் வந்து அங்கே வந்து மேலே வந்து டேபிள் மாதிரி டிஸ்பிளே ஆன மாதிரி இங்கே வந்து டிவ் போடும்போது அது லிஸ்ட் மாதிரி டிஸ்பிளே ஆகும். டிவ் கிளாஸ் லிஸ்ட் ஐட்டம். இப்போ இதுக்குள்ளே வந்து இன்னொரு 3 div போடுறேன். இது வந்து என்ன பண்ணலாம், I will display as a list item 1. பேசாம இதை காப்பி பண்ணி போட்டுக்கலாம் நினைக்கிறேன். 2 3 இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மலான டெக்ஸ்ட் மாதிரி இருக்குது. இதை வந்து லிஸ்ட் ஐட்டமாக மாற்ற போகிறோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணி. இப்போ லிஸ்ட் ஐட்டம் இதுக்கு கீழே இருக்கிற div display
லிஸ்ட்டு ஐட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இந்த டாட்டு வந்துருச்சு. இப்போது இந்த லிஸ்ட்டோட ஸ்டைல், இந்த டாட்டோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸோட இதை யூஸ் பண்ணலாம். லிஸ்ட்டு ஸ்டைலு பொசிஷன். இதை பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட் சைட் இருக்குது. இன்சைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். இதே இது அவுட் சைட் கொடுத்தீங்கன்னா வெளியே போயிடும். இப்போ டிஃபால்ட்டாகவே வந்து அவுட் சைடில் தான் இருந்துச்சு, இன்சைடு வந்து உள்ளே போயிடுது. இன்சைட். இதோட வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்பு. பை டிஃபால்ட் வந்து லிஸ்ட்டோட டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும், சர்க்கிளாக தான் இருக்கும் டிஃபால்ட்டு. இதை வந்து நம்ம ஸ்கொயராக மாற்றணும்னா இங்கே ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக மாறிடும். அதே மாதிரி இன்னும் வந்து ரோமன், அப்பர் ரோமன், லோயர் ரோமன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறும். அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த டிஸ்க் இருக்குது. நன்னுனா அந்த இது போயிடும் நம்மளுக்கு. அப்பர் ஆல்ஃபா ஏபிசிடி இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டோட ஸ்டைல் டைப்பை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்ம கஸ்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு ஸ்டைல் இமேஜ், நம்மளோட ஓன் இமேஜையும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து URL போட்டு நான் ஆல்ரெடி ஒரு அழகான ஒரு கார்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டோம்னா இங்கே இந்த டாட் படுது, ஹார்ட்டோ என்னென்ன நம்மளுக்கு இமேஜை வந்து PNG ஃபார்மேட்டில் அல்லது JPG ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், டிஸ்பிளே லிஸ்ட் ஐட்டத்துக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதை நான் காட்டுறேன். அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் unordered list and display list item. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? unordered லிஸ்ட்ல ஒரு 3 போடுறேன். மில்க், காஃபி, டீ. இது மற்ற எல்லையோடது வருது. மேலே என்ன பண்ணோம்னா எங்கே இந்த எல்லை, இதை கமெண்ட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டென்ட் ஆகி வந்திருக்கும். டிஸ்பிளே லிஸ்ட் ஐட்டம் வந்து கரெக்டாக அந்த மார்ஜின் பார்டரில் வருது. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இப்போது டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி சப்போர்ட் ஆகிற ப்ரௌசர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்லைன் பிளாக் இங்கே பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து 97.53 யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ப்ரௌசர்லேயும் இன்லைன் பிளாக் வந்து சப்போர்ட் ஆகுது. அதேமாரி பிளாக்கு, இன்லைனு எல்லாமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் ஃப்ளெக்ஸு, இது ஃப்ளெக்ஸு லேஅவுட் போட்டுருக்கீங்களா, ஃப்ளெக்ஸு ரேப்பு, இதெல்லாம் வந்து ஃப்ளெக்ஸுக்கு ஓட சப் ப்ராப்பர்ட்டிஸு. நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ளெக்ஸு ஃப்ளோ, ஃப்ளெக்ஸ் பேசிஸ், இதை பற்றி. எங்கடா ஃப்ளெக்ஸை காணோம், ஃப்ளெக்ஸை காணோம். பட் வந்து ஃப்ளெக்ஸ் சப்போர்ட் ஆகும். ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஃப்ளெக்ஸு இதாக இருக்குது. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 95.93% யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இன்னும் யூஸ் பண்ணுறவங்களோட கவுண்ட்டு இன்னும் அதிகமாகிட்டுருக்கு இருக்குங்கிறது தான் இந்த ப்ளஸ் 0.45 போட்டிருக்காங்க. இதே மாதிரி
கிரிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் நிறையா தான் யூஸ் ஆகுது. பட்டு ஏர்லியர் இது பழைய வெர்ஷன்ஸ், இப்போ எல்லாருமே இந்த புது வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. எல்லா ப்ரௌசர்லேயும் கிரிட்டும் சப்போர்ட் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா குளோபலில் ஃப்ளெக்ஸை விட கிரிட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. 96.79% யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் அதிக பேர் கிரிட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து டிஸ்பிளேயோட கான்டென்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து மேஜரான ப்ரௌசரில் வந்து சப்போர்ட் ஆகாது. அதனால் வந்து இதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. அவ்வளோதான். இது வந்து டிஸ்பிளே கிரிட்டு இந்த இருக்குது, இன்லைன் கிரிட்டு நம்ம பார்த்தோம்ல, ரெண்டுமே கிரிட்டு இந்த இருக்குது, இன்லைன் கிரிட்டு இந்த இருக்குது. வேறு என்ன பார்த்தோம், டேபிள். இந்த டேபிளும் பார்த்தீங்கன்னா 97.53% யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல். டிஸ்பிளே, டேபிள், டேபிள் ரோ, டேபிள் செல்ஸ் பார்த்து எல்லாமே இதில் இருக்குது. சப்போர்ட் ஆகாததுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சப்போர்ட் இன்ஃபோ இது வந்து பைடுலாம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் யூஸ் பண்ணுற ப்ரௌசர். நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோமு, ஃபயர்பாக்ஸு, எட்ஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் பயப்பட தேவையில்லை. லிஸ்ட்டு ஐட்டம் வந்துச்சு, இந்த இருக்குது சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 96.42% யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ப்ரௌசர்லேயும் சப்போர்ட் ஆகுது. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.